ஈரேழு போலமெல்லாம் ஈசனவன் படியிறந்து வருகிறார். ஈரேழு போலமெல்லாம் இறைவனுடைய அருளால் இதை கடந்து வருகின்றார். தகரி ஆதிசிவனாக பகவானுடருளால் படைத்த உலகமத்தனையும் பட்டினி பேதமில்லாமல் பகவான் படி இழந்து வருகின்றார். ஆண்டவன் படி இழந்து வார நேரம் நம்மை கண்டால் பார்வதியா வாருங்கள் சுவாமி, வந்தனம், வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறாள். அந்த பகவானை எதிர்கொண்டு அழைத்தார். ஆமா, எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அல்லவா? எதிர்கொண்டு அழைத்து கொண்டு ஆதி வெள்ளங்கிரி கைலங்கிருவாம் பர்வதத்தில் சரி பட்டி பணிந்து பகவான் பாதங்களை தொட்டு வணங்கி படுதல. ஆமா, அந்த ஜீவனை அழகாக சிறப்புடன் வணங்கி கொண்டு வருகிறாள் அம்மை பார்வதி. பார்வதா தேவியானவள் அப்படி வணங்கி கொண்டு வருகின்ற நேரம் அல்லவா? ஆண்டவன் சரி சிவனாருடைய அருளா, ஆமா கிருபையினாலே முக்கண்ணனுடைய அருளால், ஆமா அருளாலே அப்படி வணங்கி வருகின்ற ஆண்டவனுக்கு அமர தேவர்கள், தேவாதி தேவர்கள், அதில் 33 கோடி தேவாதி தேவர்கள், 48,000 கோடி ரிஷிமார், ஆமா 8,000 கோடி ரிஷிமார்கள், கிண்ணரர், கெண்பொருடர், விருடகாந்தர்கள், அஷ்ணரெட்டு பாலர்கள், ஆண்முகன், அல்முகன், அல்ல கலைக்கோட்டி மகாமுனிவன், முனிவன் அல்லவா, அகட்சியன், குலர்ச்சியன், அழகு கொம்பு மாமுனிவன், சுடரோடு நாரதன், ஆமா சோதி மார்க்கண்டையன் சரி அவளை தானே விடை சூழ்ந்து இருக்கின்ற வேளையில் அந்த கைலேந்திருவான் பர்வதத்தில் அழகாக ஆண்டவன் சிவபெருமானை தேவர்கள் வணங்குகிறார்கள். சரி வணங்குகிறார்கள். எந்த காலத்தில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில் ஆண்டவனை வணங்குகிறார். ஆமா எப்பொழுதிலும் அந்த கைலேந்திருவான் பர்வதத்தில் சரி காலை பொழுதில் கதிரவன் உதிப்பதற்கு முன்னால், ஆமா முன்பதாகவே கதிரவன் மறைந்ததற்கு பின்னாலே, அதனால் காலையிலும் மாலையிலும், ஆமா இரு பொழுதும் பகலிலும் இரவிலும் சரி அந்த பகவானுக்கு பாத பணிவிடைகளை செய்து கொண்டு அந்த பூஜை செய்வதற்கு ஆண்டவனாக பற்றி சிவனுக்கு அழகாக தேவர்கள் பூஜை செய்கிறார்கள். ஆமா இப்படியும் ஆதிக்கும் தான் உதிக்கும் முன்னால்
பூஜைகளை செய்வாரா பாலாலே அபிஷேகம்மா அபிஷேகம்மா கண்ணீரால் அபிஷேகம்மா அபிஷேகம்மா தேனாலே அபிஷேகம்மா அபிஷேகம்மா நீரால் அபிஷேகம்மா அபிஷேகம்மா படகத்தால் அபிஷேகம்மா அபிஷேகம்மா கைதால் அபிஷேகம்மா அபிஷேகம்மா ஆதி சிவன் பகவானுக்கு அமராதி தேவரல்ல அபிஷேகங்கள் தான் முடித்து அபிஷேகம் முடித்தார் தடவாலை விரித்து இலை விரித்து வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் படைத்து பல வகைகள் கனிகள் எல்லாம் தான் படைத்து கொண்டு நனையாத பச்சரிசி நாருதியா தேங்காயும் பஞ்சாமிர்தம் தான் தான் படைத்து ஆதி பகவான் சிவனாருக்கு ஆமா அந்த அமராதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அப்படி காலையிலும் மாலைகளும் சரி அந்த பூஜைகளை தேவர்கள் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா நடத்தும் அந்த பூஜையானது நாளொன்றும் தவறாது பொழுதொன்றும் மாறிடாமல் மாறிடாமலும் நேரம் காலம் பார்த்து கொண்டு அந்த இஷ்ட தெய்வமாக விளங்குகின்ற ஆண்டவனை நினைத்து நினைத்து கொண்டல்லவா தேவர்கள் அழகாக இறைவனை ஆண்டவனை நினைத்து கொண்டு அந்த பகவானே நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமா பகவான் அல்லவா அனுதினமும் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவரை நினைக்கின்ற நினைப்பு ஒரு நேரமும் ஒரு பொழுதும் ஒரு கணமும் இருக்காது. ஒரு மணி துளி கூட தவறாமல் அந்தந்த நேரத்தில் சரி அந்தந்த காலத்தில் அந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை படைத்து படைத்து கொண்டு ஆண்டவனாய சிவனை அழிந்துள்ளார்கள் தேவர்கள். ஆண்டவனை வணங்குகிறார்கள். அந்த சிவனை வணங்குகின்ற போது சரி உள் அன்போடு சரி பக்தியோடு பக்தியுடன் உள்ளத்திலே இறைவனுடைய நம்பிக்கை மாறாமல் படுதல பகவானை எண்ணி அழகா தவம் இருக்கிறார். எப்படியோ கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் சதங்கையானோ பாதவிரோத லிங்கேஸ்வர நுந்தாள் துறை மீதா தில்லையம்பல நடராயா கொடுமை நாதனே பரமேசா தில்லையம்பல நடராயா கொடுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாடவா பாவா அகிதாடவா அல்லல் தீர்த்தாடவா
எங்கோ எங்கோ விளங்கவே அருள்மா பதிலியே எங்கோ எங்கோ விளங்கவே அருள்மா பதிலியே எளிமை அகல வரம் வளம் கொண்டு எளிமை அகல வரும் வளம் கொண்டு பல நடராஜா பெருமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாடுவா அகிலானவா பல நடராஜா பெருமை நாதனே பரமேசா மங்கா மகியான பிள்ளையம்பல நடராஜா பெருமை நாதனே வரவேசா அல்லல் தீர்த்தாடவா அல்லல் தீர்த்தாடவா எம்பள நடராஜா பெருமை நாதனே வரவேசா பெருமை நாதனே வரவேசா பெருமை நாதனே வரவேசா அழகாக வந்தார்கள். ஆண்டவனை அடிபணிந்து அமரதேவர்கள் வருகின்ற நேரம் வருகின்ற நேரத்தில் ஈசன்பாலும் அழகான கைலிங்கிருமா மருமகத்தில் நனையாத பச்சரிசி நாருரியா தேங்காய் சரி பாலோடு பழம்பு செய்து அந்த பகவானுக்கு படைத்து தேவர்கள் எல்லாம் வணங்கி கொண்டு வருகிறார்கள். ஆமா வருகிறார்கள். ஒருத்தமா இருக்க வணங்க வருகின்ற நேரம் சரி அந்த அமர தேவர்கள் ஆமா தேவாதி தேவர்கள் ஒரு நாளா இரு நாளா பல நாள் பல வருட காலம் சரி வருட காலமாகவே அந்த பல நாளா பலதாரிடம் அருளாரே
காலை பொழுதாலே கதிரவன் உதிக்கும் சக்தி சிவன் மூசையாது சக்தி சிவன் மூசையாது தேவர்கள் நடக்கும் போது சக்தி சிவன் மூசையாது சக்தி சிவன் மூசையாது பரிகாரம் செய்யும் காரணம் நடந்தோனா சக்தியுடைய திருநே பூசை நடத்தும் சத்திய மலை கலையும் பகவான் பூசையது. இந்த தேவர்கள் நடத்துவதற்காக வேண்டி அழகாக சாத்திய மாலைகளை கலைந்தெடுத்தார்கள். ஆமா, கலைந்து எடுத்துக்கொண்டு அப்படி கலைகின்ற நேரம் சரி சக்தியுடைய திருக்கழுத்தில் திருமாங்கலத்தை கண்டார்கள். தங்க திருமாங்கலியம் பார்த்தார்கள். ஆஹா, அமராதி தேவாதி தேவர்கள் கண்டார்கள் அல்லவா? இந்த தேவர்களுக்கெல்லாம் மனசுல ஒரு சின்ன குறையாக ஓடுகிறது. சரி, அம்மை அப்பனுக்கு இதனால் இதுவரைக்கும் நாம பூஜை செய்தோம். ஆமா, திருமாங்கல்யத்தை பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் நாம கண்டதில்லை. ஒருபோதும் கண்டது கிடையாது. இன்று நாம் பார்த்து விட்டோம் அல்லவா? இன்று இந்த திருமாலையும் கண்ணிலே பட்டவுடன் தேவர்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள், இந்த ஆண்டவன் சிவபெருமான் அம்மைக்கு எப்பொழுது திருமாங்கல்யம் சூட்டினார்? இந்த மாங்கல்யம் சூட்டிய இடம் எங்கு? எங்க வைத்து சூட்டினார்? கல்யாணம் வைபோகம் நடந்த இடம் எங்கு? எந்த இடமோ என்று சொல்வார்களோ. என் கல்யாணம் சரி, பெரிய கல்யாண மண்டபம். ஆமா, இருக்கிறதுலே திருநெல்வேலியிலே பெரிய மண்டபம். ஆமா, நாகர்கோவிலே பெரிய மண்டபம். கன்னியாகுமரியிலே பெரிய மண்டபம். அதோட வச்சு நடந்தது பெரிய மண்டபம் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா, என் கல்யாணம் வீட்டுக்கு முன்னால விளக்கு முன்னால வச்சு கேட்டுட்டோம். காதுகிட்ட செலவே கிடையாது. கடுங்காப்பி உப்புமா கடுங்காப்பி கூட கொடுக்கணும். ஆமா, தண்ணி கொடுத்தா போதும். வந்தாங்களா, பூவை தூவுனாங்களா, தண்ணியை குடித்தாங்களா, போயிட்டாங்களா, மொய் செஞ்சுட்டு போங்க. அதுவும் கல்யாணம் தான். சரி, தடை பண்ணலாம். அது மாதிரி 100 கோட்டையை அரிசி பொங்கி வந்த விருந்தினருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு. ஆமா, அதுல சொன்ன வாங்கன்னு கேட்டாலும் தப்பா தெரியும், கேட்கலாம் தப்பா தெரியும். இவ்வளவுதான் அறுவை சுவையா போட்டாலும் என்ன சாப்பாடு இல்லையே. அதுல சொல்லுவாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் சொல்லுவாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளாம் தெரியுமாப்பா. சரி, கொஞ்சம் வாட்சி மோதிரம் செயினுக்குன்னு போட்டு வந்தா வாங்கன்னு விழுந்து வந்து கும்பிடுவோம். ஆமா, நம்ம எல்லாம் பார்த்தா மதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவா. சரி, பேசினாலும் குத்தம்பம், பேசாட்டாலும் குத்தம்பாங்க. ஆமா, அப்படி கல்யாண விழாவானது ஆதி வெள்ளிங்கிரி கைலங்கிரிமா பருவதத்தில் ஈசன் பகவான் கல்யாணம் எங்கே நடந்தது? எங்க வைத்து? சரி, நடந்தது. கல்யாணம் நடந்தது. எங்கு வைத்து கல்யாணம்
யார் முன்னிலையே யார் தலைமையிலே நடந்தது. ஆமா சொல்லுவாங்களா, சில ஊர்ல வந்து ஊர் தலைவர் முன்னால அவர் முன்னால அவர் தாலி எடுத்து கொடுக்க ஆமா தாலியை கட்டுவார்கள். சில நேரம் பூசாரி வருவார், அவர் கையினால பூசை தாலி எடுத்து கொடுத்து ஆமா கொடுப்பார்கள், தாலியை கட்டுவார்கள். ஆமா கட்டுவார்கள். சில நேரம் தாய் தகப்ப கையில கொடுத்து ஆமா அந்த திருமாவளையும் சுட்டுவார்கள். ஆஹா சிலவர்கள் அப்படி கிடையாது. சிலரும் மோதிரத்துல நிப்பாட்டிடுவாங்க. ஆமா சிலவர் அதுவும் கிடையாது, கருப்பு கயிறு கை குழுக்களோட சரி. இப்ப மஞ்ச கயிறுலாம் பார்க்க முடியாது. ஆமா புள்ள தாலி கொடி தங்கத்தால கோல்டு அது பட்ட அழுத்துதுப்பா. சரி உடம்புல கிடந்து அழுத்தி. அதுதான் மாப்பிள்ளை முதல்ல கேட்டதாங்க தாலி கொடியோட. அந்த ஆண்டவன் சிவபெருமான் எங்க வைத்து திருமணம் முடித்தார். முடித்தாரல்லவா என்று தேவர்கள் என்னாத எண்ணம் கொண்டு. ஆமா என்னமானது தான் கொண்டல்லவா. என்னாத நல்ல எண்ணம் கொண்டு. என்னாத நல்ல எண்ணம் கொண்டார் என்னுகிறார் தேவரெல்லாம். என்னுகிறார் தேவரெல்லாம். வாடாத முகங்களெல்லாம். வாடாத முகங்களெல்லாம். வாடிகள் இருந்தாரே. வாடிகள் இருந்தாரே. உணர்ந்து கொண்டு கொண்ட வரும்புள்ள தேவர்களே உலகம் சொல்லை அருளாரே அமர தேவர்கள் தேவர்கள் முடிவர் தேவர்கள் முடிவர் இருந்த போது
அந்த தேவர்கள்லாம் முகவாடி இருப்பதை கண்டார் அல்லவா? ஆண்டவன் பார்க்கிறார். ஆஹா, இந்த தேவர்கள் எல்லாம் சரி, இன்று என்னுடைய முகமெல்லாம் ஒரு வாட்டமாக தெரிகிறது. என்ன முக வாட்டத்தோடு இருக்கிறார்கள்? ஒரு நாள் இல்லாத திருநாளாக இருக்கிறது. வாடாத முகங்கள் வாடி இருப்பது என்று சொன்னால் மனதிலே ஒரு கவலை இருந்தால்தான் முகவாடும். ஆமா, முகவாடிடும். மனசுக்குள்ள கவலை இருந்துச்சுன்னா சரி, முகவாடிடும். ஆமா, அது எவ்வளவுதான் செல்வம், ஆமா, எவ்வளவுதான் பொன்பொருள் இருந்தாலும், ஆமா, இருந்து விட்டாலும் மனதுக்குள்ளாக கவலை இருக்கின்ற போது முகம் அதை காட்டி கொடுத்து விடும். ஆமா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா சொல்வார்கள் அல்லவா? அகத்தினுடைய அழகு முகத்துல தெரிஞ்சிடும். ஆமா, கல்யாணம் வருது, 5 லட்சம் தேவைப்படுது என்று மனம் வாடுகின்ற நேரம் தேவர்களை கண்டு, ஆமா, தேவர்களை கண்டு அந்த அன்பர்கள் சிவபெருமான் கண்டாரப்பா. தேவர்களே, என்ன என்ன வாரும் பிள்ளா தேவர்களே, வாரும் பிள்ளா தேவர்களே, வார்த்தை ஒன்று சொல்லுகிறேடா, திருமுகங்கள் இந்த வாடி இருப்பதென்ன, வேறுபடமேறி அந்த சிவனாடும் விட்ட போது அழகுடைய தேவரெல்லாம் பகவானுடன் முன்னாலே பகவானுடன் முன்னாலே அந்த தேவர்களும் ஏறி சொல்வார். பகவானுடன் முன்னாலே அந்த உலகங்களில் அந்த புவானம் அடைத்த ஒரு அண்டவனே அந்த சிவபெரும் அதிகமாக இருந்து வரும் ஆதிவர சத்தியம் சத்தியான தங்கக்கருதல்களில் திருமணம் மண்டோவே சத்தியுட மாங்கல்யோ பூட்டிய இடமோ எங்கே இந்த கல்யாண வைபோகம் கல்யாண வைபோகம் நடந்த ஒரு இடமோ எங்கே உங்க கல்யாண வைபோகம் நடந்த இடம் எங்கே? எங்கே அந்த வைபவத்தை நாங்கள் தேவர்கள்லாம் அதை அறியாமல் போய்விட்டோம். ஆமா, அது தெரியாமல் போய்விட்டோமே. சில ஆட்களுக்கு கல்யாண பத்திரிகை கொடுக்கலாம் போதும், கோபம் தாங்க முடியாது. ஆமா, நம்மளெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியுமாப்பா? பெரிய பெரிய ஆட்களுக்கு பத்திரிகை கொடுப்பா, கொடுப்பாரா? நமக்கெல்லாம் கல்யாண கவனம் தரலையே, அடுத்த வீட்டு வரைக்கும் வந்து நமக்கு தரலையே. ஆனா இவர் மறந்தாலும் போயிருப்பார், ஒருவேளை விடு தெரியாம இருப்பார். ஆனால் அந்த இறைவனுடைய அருளால் உங்க கல்யாணம் நடந்த இடம் எங்கே, நடந்த இடம் எங்கே என்று எங்களுக்கு அறியாமல் தெரியாமல் அதுதான் பெரிய ஒரு குறையாக இருந்தது. சரி, அந்த இடம் எங்கே கண்டா கடவுள் சிவபெருமான்
ஐயா தேவர்களே, தேவாதி தேவர்களே, ஒன்றுக்கும் வஞ்ச வேண்டாம், ஒரு கவலை படவும் வேண்டாம், அஞ்ச வேண்டாம், மயங்க வேண்டாம், ஆவலாரையும் சொல்ல வேண்டாம். எதுக்கும் பயப்படாதீங்க. ஆமா, நான் இருக்கிறேன். அம்மையப்பன் கல்யாணம் எப்போது நடந்தது, எங்க வச்சு நடந்தது, அந்த விவரம் தானே உங்களுக்கு தெரிய வேண்டும். நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். சரி. முன்னொரு காலம், ஆமா, இந்த கைலாய மாமலையில் மாமலையிலே சக்தியான பார்வதி உமையால் என்னை பரிசித்து பார்த்தால் சோதனை செய்தார். ஆமா, பரிசோதனை சொன்னா சரி, நான் யாருக்கு படி அளக்கிறேன் யாருக்கு படி அளக்கவில்லை என்று ஆமா சோதித்து பார்த்தா. ஆமா, அந்த சோதனைகளே பார்வதியா, பார்வதா தேவியானவள். அவள் சோதனை பார்த்ததினால் அந்த சோதனைகளை என்னுடைய படைப்பின் ஆற்றலின்படி படியாகவே நான் அளக்கும்படி யார் ஒருவருக்கும் குறைந்தது தப்பவில்லை. திருட்டுத்தன எனக்கு யாருக்கும் சரி நான் படி என்பது குறை வச்சதே கிடையாது, குறை என்பது வைத்ததில்லை. எல்லோருக்கும் சமமாக தான் படி இழந்தேன். ஆனால் பார்வதி சந்தேகத்தை என்னை சந்தேகப்பட்டாள் அல்லவா. இந்த உடல்ல எது வேணாலும் வரலாம், சந்தேகம் வரக்கூடாது. தேகம் தேகம் சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்துட்டுனா தண்ணி பம்புக்கு போனா இவரு சந்தேகப்படுவார். ஆமா, பஜார் பக்கம் போனா அம்மா சந்தேகப்படுவார். சரி, அப்ப பாட்டெல்லாம் வாங்கினீங்க என்ன பட்டுல அண்ணன் எப்பா அந்த சந்தேகத்துக்கு என்ற மருந்து ஒரே ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து? சங்கரங்கோவில் காணிக்கை. ஆமா, டிமெட்டு குருணா மருந்து. அதை திருத்த முடியும். ஆமா, பாட்டாயில். சரி, ஏன் தெரியுமா? சில நித்தா உட்கார்ந்தா சந்தேகம், நின்னா சந்தேகம், சிரிச்சா சந்தேகம், பார்த்தா சந்தேகம், சந்தேகம் உடம்புல வந்துகிட்டே இருக்கு. மனுஷனுக்கு ஒரு குறை இருக்குதான் செய்யுது. ஆமா, இது தீர்க்க முடியாது. அவருக்கு குறை இருக்க போது அவர் சந்தேகப்படுதாரு. இல்லட சந்தேகம் வருமா? அந்த ஆண்டவன் சிவபெருமான என்னை அம்மை சோதித்ததினால், சோதனை பார்த்ததினால் சந்தேகிக்கிறோம். ஆமா, அந்த பகவான் சிவனாருடைய அருளால் கிருபையினாலே என் தேவியான பார்வதியால் வந்து அவளை 3 பிறவியாக பிறப்பா என்று நான் சாபம் கொடுத்தேன். ஆமா, கொடுத்த சாபத்தால் சரி பார்வதி எங்கே பிறந்தா தெரியுமா? எங்கேயோ ஆதிபரா சக்தி என் சாபத்துக்கு இணங்க. ஆமா, இணங்கவே நட்டிலையோ நல்ல நாடு, நட்டிலையோ நல்ல நாடு, ஒற்று நாடு, மறுபடியும் நாடு,
சீவனையாண்டு வருகிறான். ஆறில் ஓர் கடமை வாங்கினார் ஆராய்ச்சி மணியும் கட்டினார். நீதி வழுகாமல் நேர்மை தவறிடாமல் கண்ணியம் கட்டுப்பாட்டோடு ஆண்டு வருகிறான். கட்டுடனே ஆண்டு வருகிறான் தற்கிறார். ஆமா, மதுரதற்கு ராஜ மன்னன் ஆண்டு வருகிறான் அல்லவா? அப்ப நாளுகின்ற நாட்டை சரி, செம்மையாக ஆண்டு வருகிறார். ஆமா, நீதி தவறாமல் நேர்மை தவறாமல் கண்ணியம் கட்டுப்பாட்டு விலகிடாமல் ஆண்டு கொண்டு வருகிறான் அல்லவா? சிறப்புடனே நாட்டை ஆளுகின்ற போது அந்த நாடு அந்த நகரம் வளமானது பெருகிக் கொண்டு ஆமா, செல்வ செழிப்புடனே இருந்து கொண்டு வருகிறது அல்லவா? செல்வங்களுக்கு எந்த விதமான குறை என்பது இல்லை. ஏது குறவும் கிடையாது. எங்கே மண்ணால் குறையும், மழையான ஒரு தாழ்வும் இல்லை அல்லவா? இடங்களுக்கு குறவு கிடையாது. ஆமா, பொன்னாலும் உறவு கிடையாது, பொருளாலும் தாழ்வும் கிடையாது, ஆடை ஆபரணத்தாலும் குறவு கிடையாது. ஏதேனும் ஒரு குறவும் கிடையாது. எந்த குறையில்லாமல் வாழ்ந்து வருகிற தர்க்கராஜ மன்னனுக்கு ஆமா, சீர சிறப்புடனே இருந்து கொண்டு வருகிறான் அல்லவா? தார்காவல்லி பெண்ணாள் என்ற மங்கை அவளை மாலை சூடினார். ஆமா, தார்காவல்லி பெண்ணை மாலை சூடி சூடிக்கொண்டு அந்த தர்க்கராஜ மன்னன் மன்னவனானவன் நாட்டை ஆள்கின்ற நேரம் சரி, அந்த நாட்டை எப்படி ஆளுகிறார்? எப்படியோ ஆறினோர் கடமை வாங்கினார். ஆராய்ச்சி மணியும் கட்டி கொண்டு நீதியும் தவறாமல் நேர்மையும் தவறாமல் அறந்தடி சத்தியம் தவறாமல் ஆமா ஆண்டு கொண்டு வருகிறான் அல்லவா? மக்களுக்கு ஒரு குறை என்றால் மன்னனுக்கு ஒரு குறை என்றே எண்ணிக்கொண்டு ஆண்டு கொண்டு வருகிறான். கண்ணியமிக்கவனாக அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வருகிறான் முதல தர்க்கராஜன் ராஜ மன்னன். அப்படி ஆண்டுகின்ற நேரத்தில் தர்க்கராஜ மன்னன் மன்னாதி மன்னவன் அந்த மன்னனுக்கு அழகாகவே செல்வ செழிப்புக்கு எந்தவித குறைபாடு கிடையாது. ஏது குறவும் கிடையாது அல்லவா? அந்த மன்னனுக்கு எந்த குறை உண்டா? கிடையாது. எது உண்டா? குறை உண்டா? கிடையாது. எந்த குறையும் இன்றி ஆமா எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படி? மன்னாதி மன்னவன் ஆண்டு வருகின்ற நேரமும் அந்த அழகான அத்திப்பலம் நாடகரில் மதுரராஜ மன்னனானவன் மன்னனுக்கு சரி சுழனல்ல
குறைகள் இல்லாமல் தர்கராஜ மன்னவனாம் காவலி பெண்குடியா மன்னனும் தேவியுமாக மன்னனும் தேவியுமாக மணமகளும் ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஆமா, சீரும் சிறப்புடனே ஆண்டு கொண்டு வருகிறார் அல்லவா மன்னவனும் தேவியுமாகவே. அந்த தர்கராஜ மன்னன் சரி ஆறில் ஒரு கடமை வாங்கினார். ஆமா, கடமை வாங்கி கொண்டு ஆராய்ச்சி மணியும் கட்டினார். ஆமா, நீதியும் தவறாமல் நேர்மையும் தவறாமல். ஆமா, நேர்மை விலகிடாமலும் சத்தியம் தவறாத வேந்தனாகவே தர்ம நெறிகளை கடைபிடித்து சரி ஆண்டு வருகிறான் மன்னர் தர்கராஜ். ராஜ மன்னன் அல்லவா. அந்த தர்கராஜ மன்னன் ஆளுகின்ற நேரம் சரி மூணா சொத்து சுகம் மண் மனை மாட மாளிகை கோடகோபுரம் பொன்னால் குறையுமில்லை பொருளால் தாழ்வும் இல்லை மண்ணால் குறையுமில்லை மாட மாளிகையினால் தாழ்வும் இல்லை. ஒரு உறவு கிடையாது. எல்லா செல்வங்களோடு இருந்தரசு புரிந்து வருகிறாரு. கோட்டை திருமதில்கள் அங்கு கொடுவாடும் சாவடிகள் சரி முச்சாவடி முன் அரங்கு மாளிகை. மாளிகையோடு அந்த மாளிகை அமைத்து கொண்டு மன்னவன் அழகான தர்கராஜ மன்னன் ஆண்டு கொண்டு வருகிறான் அல்லவா. வருகிறானே. அப்படி ஆண்டு வருகிற மன்னவனுக்கு இந்த தார்காவல்லி பெண்ணை என்றைக்கு கைமொழி கழகாக கைப்பிடித்தாரோ, ஆமா அன்று நாள் முதலாகவே என்று மனமுடித்தாரோ என்று திருமணம் கூட்டினாரோ சரி அன்று நாள் முதலாக அந்த மன்னனுக்கு ஒரு குறை. ஏது குறையோ? அதுதான் பெரிய குறை. ஆமா, முதலை என்று செல்வம் அல்லவா. குழந்தை பாக்கியம், பிள்ளை பாக்கியம் இல்லாமல். ஆமா, அந்த முதலை செல்வம் வந்து பேசும் செல்வம் அல்லவா. ஆமா, செட்டு சுகம் அல்ல. பேசாது 10 நாட்கள் பேசாது. இப்ப நகை நட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தோம்னா வாங்கி அது பார்த்தோம். ஏக்கா முனீஸ்வரி அக்கா இந்த அச்சியில் எங்க வாங்கின? அண்ணமக்கா அந்த ஒட்டியான எங்க வாங்கினா? அண்ணமக்கா இந்த காது மாட்டி எந்த கடையில வாங்கின? அது பேசும். ஆமா, பேசாத செல்வம். அது பேசுமா? இசைக்கா நகை பேசுமா? நான் அந்த கடையில இருந்தேன், இனி அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாக. ஆமா, அப்படி சொல்லுமா? தென்காசி இருந்து வேணும் சொல்ல முடியுமா? ஆனால் சரி, பேசும் செல்வம் என்பது மதுரை செல்வம். நான் இன்னாருடைய பிள்ளை. ஆமா, நான் இன்னாரு மகன். சரி சங்கரமா மருமகன். ஆமா, துய்த்தானையா துய்த்தான சட்டாபாரி. அப்படி சொல்லுவாங்க. இன்னாருடைய பிள்ளை. ஆமா, இன்னாருடைய மருமகன், இன்னாருடைய பேர இன்னாருடைய பூட்ட ஓட்ட. அதனால் சரி அந்த அம்மை அழகாக இருக்கின்ற மங்கையாக இருக்கிறாளே தார்காவல்லி, மாலை சூடிய நாள் முதலாகவே மணமுடித்த நாள் முதலாக அந்த மன்னவனாக விளங்குகின்றாரே. ஆமா, மதுரை தர்கராஜ மன்னனுக்கு எல்லா செல்வமும் நிறைந்திருந்தன. ஆமா, இருக்கின்றன. ஒரே ஒரு செல்வம் பிள்ளை செல்வம். அந்த பிள்ளை செல்வம் இல்லாமல் ஆமா மன்னன் எப்படி ஆண்டு வருகிறார்? எப்படியோ வெகு வருடமாக ஆமா அந்த மன்னவனாக விளங்குகின்றானே தர்கராஜ மன்னனானவன் 30 நல்ல வருடங்கள் 30 வருடங்களுக்கு முடிந்தாருக்கு பிள்ளை
உலகத்தை ஆண்டு வருகின்றார். மன்னவன் தர்பராயவனி பெண்ணானவள் ஒரு நாள் தினம் இரமதியே உற்றதோ நாளையும் மன்னனை கண்டால் அழுது என் கனவா மன்னவா எனக்கு வாய்ப்பையும் பிராணநாதா பிராணநாதா என் ஆசை மன்னவா என் ஏசை மன்னவா என் அருமை உள்ள என் பக்காவே மன்னவா மன்னவா மன்னா மன்னா மனவாடி அழுகிறாள் அழுகிறாள் புலம்புகிறாள் அழுது புலம்புகிறாள் அல்லவா மன்னா என்ன ஒரு பிள்ளை ஒண்ணு இருக்குங்களா ஆமா இருக்குமானால் நம்ம வீட்டுல எந்த ஒரு கவலை இருந்தால் கூட அது மறந்துடும் பிள்ளை முகத்தை பார்த்தாலே தீர்ந்து விடும் அல்லவா அந்த பிள்ளையோட முகத்தை கண்டாலே சரி முகம் ஜொலித்து விடும் ஆமா ஆனால் பிள்ளை இல்லாமல் இருப்பதானால் அந்த பிள்ளை ஒன்று இல்லாமல் இருந்து போனால் என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகுமோ நம்முடைய வாசலில் ஆமா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் யார் வருவார்கள் ஒருவரும் வரமாட்டார்கள் மகளை இல்லாத வாசலுக்கு மாமுனிவர்கள் வருவருண்டோ குழந்தையுள்ள குறுமுனிவர்கள் வருவருண்டோ மன்னவா மன்னருடன் முன்னாயிருந்த மாலை மாலையாக அழுது புலம்புகிறாள் கண்ணீர் வடித்தாள் கலங்கினாள் மயங்கினாள் தர்கா விட்டு அழுது புலம்பிடப்படுதே ஐயோ ஆஹா பெண்ணானவள் அழுது புலம்பிடுவாள் நம்ம அரண்மனையில் சரி நம்முடைய மனைவி இப்படி ஒரு நாளும் புலம்பியது கிடையாது ஒரு நாளும் இப்படி இருந்ததும் கிடையாது ஆமா முகவாடி கொண்டு இருப்பாளே இருக்கிறாள் ஏங்கி ஏங்கி புலம்புதான் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாளே எம்மா ஏமாவும் முக வாட்டத்தோடு இருக்கிறது என்ன காரணம் சித்திரை மாசத்துல இருந்து படுதல நினைப்பா புரட்டாசி வரைக்கும் நீதான் என் அருமை மன்னவா ஆசை மன் அன்புக்குரிய மன்னவா ஆமா மன்னவா ஆமா மன்னவா மன்னவா என்று ஆரா துயரம் கொண்டால் அங்கமெல்லாம் நொந்தா என் கனவா மன்னவரே பிள்ளையில்லா வாசலுக்கு முன்னா பெரியவர்கள் வருவார்களே மன்னா பிள்ளை பெரியவர்கள்
நான் காதவழி போனால் கடந்து வர பிள்ளை இல்லை, தூரவழி சென்றால் தொடர்ந்து வர மழை இல்லையே மன்னவா. ஆமா மன்னவா சிங்கவாள ஆமா மன்னவா அழுதா. ஆமா தொழுதா. மன்னா சரி எனக்கு பிள்ளை ஒன்று இருக்கும்னா. ஆஹா எனக்கு ஒரே தெரியாது மன்னவா. நான் கடைக்கு போனாலும் விடாது, தண்ணிக்கு போனாலும் விடாது, உட்கார்ந்தாலும் விடாது, என்னை உடனே தூக்குன்னு சொல்லும். ஆமா தூக்குனா இறக்குன்னு சொல்லும். சரி எனக்கு விட்டா தூக்குன்னு சொல்லும். ஆமா பிள்ளை இருந்தால் எனக்கு எந்த குறையுமே தெரியாது மன்னா. கைப்பிடித்து செல்ல ஒரு கண்மணி இல்லையே, தூக்கி செல்வதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அல்லவா. ஒரு பிள்ளை இல்லை மன்னவா. மணவாடி புலம்பினார், அழுது புலம்புகிறாள். ஆசாரம் பலரும் செய்த தாராவல்லி பெண்ணாள் மன்னரை கண்டு அழுது புலம்பினார். மன்னன் பார்க்கிற அம்மா, ஆஹா ஒன்றுக்கும் கவலை வேண்டாம் அம்மா. ஏற்கனவே பிள்ளை கிடைச்சிருமா? கிடைக்காது கிடைக்காது. யாராருக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்கும் என்று ஆண்டவன் எழுதி வைத்தாரோ ஆண்டவன் எழுதி வைத்திருப்பான் உன் தலையில். அவன் கையெழுத்தை யாராலும் மாற்ற முடியும்? முடியாது முடியாது. பிள்ளை ஒன்று என்றால் ஒன்று இல்லை. இப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும். ஆமா இப்படிதான் இருக்கும் எழுதி வைத்தால் சரி அந்த எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது முடியாது அல்லவா. அதனால் சரி மன்னா நீங்க சொல்வதெல்லாம் சரிதான். சரிதான். ஒரு 4 பேர் கூட்டத்துக்கு போனாலும், ஆமா 4 பெண்கள் கூடினாலும், ஆமா அந்த கூடிய கூட்டத்திலே பேசுவார்கள். ஆமா ஏளனமாக பேசுவார்கள் மன்னவா. அந்த வர வித்யா மல்லடி தர்க்கராஜனுக்கு வந்து வாய்க்கா. ஆமா என்னைக்கு கல்யாணம் முடிச்சாலும் பாதவத்தியமாக என்னைக்கு எடுத்து காலெடுத்து வச்சாலும் ஒரு புலிபூசி அன்னிலிருந்து இன்னமாறு பட்டமரமா இருக்கு. ஆமா பூக்களையே கட்டமெல்லாம் கிடக்க. ஒரு காய் கூட காய்க்காமல இருக்கு. ஒரு முருங்கை மரம் வச்சவனா 2 காயாவது காய்க்கணும். இல்ல 2 பூவாவது பூக்கணும். பூப்பு தான் காய் காய்ச்சிருவேன். ஆமா பூவும் பூக்க மாட்டேங்குது, காயும் காய்க்க மாட்டேங்குது. காய் காய்க்க மாட்டேங்குது. ஆமா ஒரு பிஞ்சி வளரும், பூ விடணும்ல வரும். சில வீட்டுல பாருங்க முருங்கை மரத்தை பார்த்தா அப்படியே இலையே தெரியாது, காயா கிடக்கும். ஆமா சில வீட்டுல இலையாருக்கும் காயே இருக்கு. சில வீட்டுல பாருங்க இலையே நிறைய இருக்கும், கொத்த காய பார்க்க. ஆமா கம்ப எது கம்பு எது முருங்கைக்கான்னு தெரியாது. சில வீட்டுல அப்படி கிடக்கும். ஆமா அந்த அருமை மங்கை சொல்கிறாள், மன்னா மன்னாதி மன்னவனே எந்த பெண்கள் எல்லாம் சரி இந்த இழிவாக பேசுகிறார். ஆமா ஏளனமாக பேசுகிறார்கள். ஏ மன்னா, ஏ மன்னாதி மன்னவா, மடி நல்ல மடி என்று மடி நல்ல மடி என்று
ஏ ஆசி மன்னவா, அருமை மன்னவா, நம்முடைய வாசலுக்கு ஆமா பிள்ளை இல்லை என்ற உடனே பெருமுறையா இருக்குது மன்னவா. பெரியவர்கள் யார் வருவார்கள்? ஒருவர் வரமாட்டார்களே. மகள் இல்லாத மகளுக்கு மாமுனிவர்கள் யார் மன்னா வருவார்கள்? அழுதால் தொழுதாராத துயரம் கொண்டார் ஏங்கி மன்னா பிறந்தாலும் ஆமா பிறந்து விட்டாலும் மாநிலர் வைத்து அழகா சென்றுடுவார். ஆமா நம் புள்ளா பிறந்தாலும் பிறந்துவிட்டாலும் ஆடு மாடு கடித்து இறை உண்ணும். ஆமா அதுக்காக உதவுமே. கல்லா பிறந்தாலும் அழகான கோயில் கட்டுவதற்கு உதவுமே, சிற்பத்துக்கு உதவுமே. நான் அதற்கு உதகாமல் போய்விட்டேன் என்று மன்னருடைய முன்னால் இருந்து கொண்டு அப்படி அழுது புலம்புகின்ற நேரம் அதிலே மங்கை முகத்தை கண்டு அம்மா அம்மா என்ன பெண்ணை பெண்ணே பெண்மையில் படவு வேண்டாம் மயங்காது. ஆமா ஆவலாது சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம் அம்மா. உண்டு கஞ்சாதம்மா, ஒரு கவலை பட வேண்டாம் அம்மா, ஒரு கவலையும் பட வேண்டாம் அம்மா. அம்மா ஏ ஆண்டவா இருக்கு உலகாரம் அந்த ஈசன் இருக்கு எல்லாரும் குறையாதம்மா யாரம்மா குறையாரே மனவாடி உருவதம்மா
தானம் செய்து பார்ப்போம் அம்மா. தானம் தர்மங்கள் தர்மம் செய்து பார்த்தோம். தானம் தர்மம் செய்து பார்த்தவங்கால் சரி. தானத்து பிரகாரம் தர்மத்து பிரகாரம் பிள்ளை கிடைத்தால் கிடைக்கும் அல்லவா? ஆமா, தர்மம் எல்லாம் கிட்டும் அல்லவா? எந்த அருமை வந்தவன் ஆஹா, தர்கராயன் ராஜராஜன் அந்த அத்திப்புறம் நாட்டிலே முதல் தர்கராஜ மன்னன் எப்படி தானம் தருகிறார்? என்ன தானம் தர்மங்கள் செய்கிறான் ஐயா? அந்த மன்னனுடைய மனம் மகிழ்ந்து கொண்டு மங்கையுடைய மனம் மகிழ்ந்து இருவேருடைய மனம் மகிழ்ந்து தானம் பண்ணுகிறார். ஆமா, தான தர்மங்கள் செய்து கொண்டு வருகிறான் அல்லவா? அந்த தானம் தர்மங்களானது ஆமா முடிந்து சாதாரணப்பட்ட தானமா? எப்பேற்பட்ட தானமோ 32 தான தர்மம். ஆமா, அழகாக முடமகிழ்ந்து தான தர்மங்கள் செய்து கொண்டு வருகிறான். அந்த அருமை மன்னாதி மன்னவனோ என்ன தான தர்மங்கள் செய்கிறான்? அன்னதானோ கோபுரங்களை கட்டி பார்க்கிறான் அல்லவா? மண் குவித்த இடங்கள் மாதாந்தம் இருக்கிறார். மாதாந்தம் இருந்து கொண்டு வருகிறார் அல்லவா? கல் குவித்த இடங்கள் செலுத்தி கொண்டு வருகிறான் அல்லவா? அவள் செய்யாத தருமம் அல்ல கொண்டு வரையா